அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 40:1 நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சங்கீதம் 40 நிறைய புதையல் கிடக்கிறது. இந்த சங்கீதம் 40 ஆண்டவருக்கு நன்றி பாடல். ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி பாடல். என் தேவனுக்கு, என்னை படைத்த என் இறைவனுக்கு, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. விண்ணக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் மிக அழகாக ஸ்தோத்திர பலிகள் மிக அழகாக இருக்கிறது. எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். உம் ஆண்டவரும் தலைவரும் நானே என்று உரைத்த தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சியையும் புகழ்ச்சியையும் உம்முடைய சிறப்பு அம்சங்களாக கொண்ட தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கிய தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் படைத்த தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் திரளை பிரித்து உலர்ந்த தரையை நிலம் என்றும் திரண்டு நின்ற நீரை கடல் என்றும் அழைத்த தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். பூவுலகை கடல் மூடிவிடாதபடி காக்கும் தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். பொற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் படைத்த தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரில் நீந்தி வாடும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள பறவைகளையும் படைத்த தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் யாவற்றையும் படைத்த தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள எல்லாவற்றையும் பலுகி பெருக செய்யும் தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். சமவெளியில் நடமாடும் யாவற்றிற்கும் உரிமையாளராயிருக்கும் தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். அனைத்தையும் ஞானத்தோடு படைத்த தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா உயிரினங்கள் தேவைகளையும் நிறைவேற்றும் தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். படைப்புக்கள் அனைத்தின் மீதும் அன்பு கூறுகின்ற தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். படைப்புகள் அனைத்தின் மீதும் அன்பு கூறுகின்ற தந்தை. அப்போ நம்மெல்லாம் படைப்புகளில் ஒருபடி மேலே பேரன்பு பேரிரக்கம் காட்டுகிற தந்தை நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். பொறுமையோடு நீ காத்திருக்கணும். அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம், கொஞ்சம் பொறுமை. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். ஒரு துளியாவது அந்த கொஞ்சம் பொறுமை நீ கடைபிடிச்சிட்டீன்னா இந்த உலகத்திலே வாழும் புனிதர் புனிதைகளாக வாழ முடியும். அல்லேலூயா. வாழும் புனிதர்களாக வாழ முடியும். அந்த பொறுமை, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். நம்ம எல்லாரும் தவறுறோம், யாருக்குமே பொறுமை இல்லை இந்த காலத்தில். இன்னைக்கு ஆவியாளர் நமக்கு சொல்கிறது, நான் ஆண்டவருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். காத்திருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். அப்போ அருள் 4 முதல் 4-5 வசனங்கள் சங்கீதம் 40 மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அப்போ எனக்காக அருள் செயல்களை செய்தவருக்கு நான் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்காக அரும் செயல்களை செய்கிறவர், செய்தவர், செய்து கொண்டிருப்பவர்
ஆமென் அல்லேலூயா. அதனால தான் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே எண்ணிறந்தவற்றை நீர் எமக்கென்ன செய்துள்ளேன். செய்துள்ளீர். அதனால தான் இன்றைய சோத்திர பலியில மிக அழகாக அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்ன அழகான பாடல். அனைத்தையும் எண்ணிறந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர். உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை, எவரும் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு சோத்திர பலியில விண்ணக தந்தையை குறித்து பார்க்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தை, உன் ஆண்டவரும் தலைவரும் நானே என்று உரைத்த தந்தை, உன் ஆண்டவரும் தலைவரும் மாட்சியும் புகழ்ச்சியும் உம்முடைய சிறப்பு அம்சங்களாக கொண்ட தந்தை. தந்தை எங்க அப்பா இருக்கும் பொழுது, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு எந்தன் ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அவர் நம்மை மாற்றணும், நம்முடைய வழிகளை சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், உயர்த்துவார், குன்றுகளை சமப்படுத்துவார், செப்பு கதவுகளை உடைப்பார், இரும்பு தாப்பால்களை உடைப்பார், தடைகளை மாற்றுவார் என்ற நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய வாய்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. சோம்பேறிகளே எவ்வளவு நேரம் உறங்குவீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு முட்டி போட்டு ஜெபிக்கணும், முழங்கால் முடங்கணும், முழங்கால் தேயணும். ஆமென். முழங்கால் முடங்கணும், முழங்கால் தேயணும், முட்டி போட்டு 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 மரத்து போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பாரதர்களே. தானியேல் தீர்க்கதரிசி மூவேளை தன் வழக்கம் போல முழந்தாள் படியிட்டார். முழந்தாள் படியிட்டு ஜபிப்பார், வழக்கம் போல ஜபிப்பார். நாட்டிற்காக, முதல்ல தனக்காக, தன்னுடைய பாவங்களுக்காக ஜபிப்பார், அப்படியே மக்களுக்காக ஜபிப்பார், நாட்டு தலைவர்களுக்காக ஜபிப்பார், உலக மெத்தேசிலுள்ள மக்களுக்காக ஜபிப்பார். எல்லாத்துக்கும் ஜபிச்சு வரும்பொழுது தான் அங்கேருந்து வானத்தூதர் வருவார். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு அங்கேருந்து கட்டளை பிறந்தது. ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே கட்டளை பிறக்கும். உன் வேதனைகளை நான் அறிவேன், உன் துன்பத் துயரங்களை நான் அறிவேன். இன்றைய நாளில் சிந்தனைக்கு அதுதான். எதை குறித்தும் கவலைப்படும். உனக்கு என்ன குறை? உன் குறைகளை எல்லாம் நான் அறிவேன். ஆனால் தான் தாவீது அழகா பாடுறாரு, எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன். எனக்கு என்ன குறை? எங்க அப்பா இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார் என்ற விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்தமும் என்னை நடத்துவார், நடத்தி கொண்டிருப்பார், நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்காரணும்னா, என் அருள் உனக்கு போதும், உன் பலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படைக்கு பாருங்க. எத்தனையோ பேர் காய்ச்சலோடு வந்து உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு ஜெபம் முடியும் அந்த காய்ச்சல் அப்படியே பறந்து போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா.
எத்தனையோ பேர் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் மனக்கவலையோட மனபாரத்தோட. அதனால தான் சங்கீதம் 40 சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனம், ஆண்டவரே என்னை விடுவிக்க மனம் இசைந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வா. 14ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுகிறது, என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும். என் கேட்டில் மகிழ்வோர் தலைகுனிந்து பின்னடையட்டும். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். மத்தேயு 5:11 வேகமாக எடுத்து வாசி. ஆமேன் ஆமேன். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. இல்லாதவை பொல்லாதவைகளாம் சொல்லி குடும்பத்தில் சமாதானத்துக்கு எடுத்துருவாங்க. அல்லேலூயா. நீ ஏன் சந்தோஷமா இருக்கிற, நீ ஒரு நாள் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ டெய்லி அழுதுகிட்டே தான் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஆவிகள் குடும்பங்களிலே, சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஆவிகள் சுற்றி திரிகிறது எப்படியாவது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகளே உனக்கு சமாதானம் உண்டாவதாக. நீ பயப்படாத. சின்ன சிறிய காரியங்களில் நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் நீ பயப்படுற? உனக்கு தெரியாதா? நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. நீ ஏன்பா பயப்படுற? இதுக்கு கவலைப்படாதப்பா. எங்கப்பா என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ. ஆனால் இன்றைக்கி அந்த அப்பாவை அசிங்கப்படுத்தி, கொச்சப்படுத்தி, கேவலப்படுத்தி, தன்னுடைய அதிகாரத்தினாலே, வார்த்தைகளினாலே, சொல்லினாலே, செயல்களினாலே இன்றைக்கி எவ்வளோ கொச்சப்படுத்துகிறோம். மனம் வருந்துவோம். தகப்பனை இன்னைக்கு இழந்து நிற்கிற எத்தனையோ குடும்பங்கள். ஒரு காலத்தில் நம்முடைய தகப்பன் நம்மளை கண்டிக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இந்த நிலையில் இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு கூடவே இருந்தார், இன்றும் நம்மளோடு இருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். என் தந்தை எனக்கு இருக்கும் பொழுது நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றியுண்டு. அல்லேலூயா. அதனாலதான் திருப்பாடல் 57:7 சொல்லுகிறது, என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் வல்லமை மேலா
மகத்துவம் மேலானது. இறைவா உம் ஆற்றல் மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் மாட்சிமை மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் அன்பு மேலானது. இறைவா உம் இரக்கம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். 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 கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே. ஆமென். நடந்ததை மறந்துவிடு. ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஆமென். அல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நொறுங்குண்ட இதயங்களை தீர்ச்சுகிறவர் என்ற வார்த்தைக்காய் மக்கள் நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைந்த உள்ளங்களை தாங்குகிறவர் வார்த்தைக்காய் மக்கள் நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. காயங்கள் அனைத்தையும் கட்டுவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் உன்னை விட்டுவிட மாட்டார் என்ற வார்த்தைக்காய் மக்கள் நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதனைகளை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, பாடுகளை அனைத்தையும் தாங்கிக்கூடிய பலன் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனைகளை ஜெபிப்பதற்கு தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். அல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லதோர் போராட்டம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் என்ற வார்த்தைக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, நம்பிக்கை. அதனால தான் நான் ஆண்டவருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து அந்த மன்றாட்டை கேட்டருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 40:4 சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றவர். பேறு பெற்றவர். மகனே, மகளே, நீ அழுகின்றாயோ? இதோ இந்த காலை பொழுதில் நீ அகமகிழ்வாய், அக்களிப்போடு சந்தோஷமாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டோட சமூகத்தில் என்ன செய்யணும்? உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா என்று சொல்லி, துன்பத்திலும் இன்பத்திலும் நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார் நமக்காக என்ற வார்த்தைக்காய் மக்கள் நன்றி. ஸ்தோத்திரம். கண்ணேற காத்திருக்கின்ற நல்ல ஒரு தாயாக இருக்கிறதாய் தோஸ்திரண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சிறர்கள் கீழே என்னை அரவணைச்சுக்கங்கப்பா. என்னுடைய பாவங்கள் உமக்கு சுமையாக இருந்தாலும் நீர் என்னை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனவே சங்கீதம் 40:6-7-8 வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது, செயல் வழி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
எப்படி செலுத்த வேண்டும்? செயல்களில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். செயல் வழி. எப்படி? பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை, ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் செய்தீர். என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனவே இதோ வருகிறேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றே நான் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதான் செயல் வழி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். செயல் வழி. அதிகாலை அவர் தேடி இதோ வருகிறேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. நம் ஒவ்வொருவரை குறித்த வாழ்வு நூலில் நம்முடைய பெயர் பதிக்கப்பட்டுள்ளது. யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்து, எவரை முன்குறித்தாரோ அவரை அழைத்து தனக்கு ஏற்புடையவர் ஆக்கி தன் மாட்சியில் பங்கு பெற செய்து அவருடைய பணிக்காக நம்மை ஆயத்தப்படுத்தின தேவன், அவருக்காக செயல்வழி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கே நன்றி. அல்லேலூயா. செயல்வழி. இதோ நம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றுவார் செயல். அவர் சமூகத்தில் வந்து உட்காரு. ஆமென். ஆமென். அடுத்து பாருங்க, 9-10 வசனங்கள் அழகா சொல்லும். சொற்கள் வழி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி சொற்கள் வழி? 9ஆம் வசனம், என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். ஆமென். சொற்கள் வழி. சொற்கள் வழி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். என் நீதி நிலைநாட்டிய நற்செய்தியை, எனக்கு கிடைத்த வாழ்வில் எனக்கு கிடைத்த அற்புதங்களை, அதிசயங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் மாபெரும் சபையில் அறிவித்தல். சொற்கள் வழி. அல்லேலூயா. நற்செய்தி. அதனால தான் இன்னைக்கு பாடல் மிக அழகாக சொல்றது. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. திருத்தூர் படைகள் 1:8 மிக அழகாக சொல்லும். தூயாவியானவர் உங்களிடம் வரும்பொழுது கடவுளுடைய வல்லமை பெற்று, தூயாவியானவர் உங்களிடம் வரும்பொழுது கடவுளுடைய வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமேரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். உலகின் கடையெல்லை வரைக்கும் சாட்சிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சொற்கள் வழி. சொற்கள் வழி ஆண்டவருக்கு நன்றி. அதான் சொல்லப்பட்டிருக்குது, நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. இன்னைக்கு எல்லாம் காலையில் மௌனம் காக்கிறோம். ஆண்டவர் சமயத்தில் வாயை திறந்து ஜெபிப்பதற்கு மனம் இல்லை. அல்லேலூயா சொல்ல மனம் இல்லை. 1 மணி நேரம் முழுசா ஆண்டவர் கொடுக்க மனமில்லை. திருவாய் மறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மனமில்லை. ஆமீன் அல்லேலூயா என்று சொல்ல மனமில்லை. சொற்கள் வழி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மனமில்லாத இருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். ஆமென். வாயை திறக்க முடியாத நிலை. சொற்கள் வழி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? சொற்கள் வழி ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னால் நற்செய்தி அறிவிப்பு. ஆமென் அல்லேலூயா. நன்றி என்ற வார்த்தை, நன்றி என்ற வார்த்தை நற்செய்தி தான். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நல்லது, நன்றி, ஆமென் என்ற வார்த்தை நற்செய்தி. அந்த நற்செய்தி நன்றி சொல்ல. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? நீ காலையில வாயை திறக்க மாட்டேங்கிறியே, எப்போ? ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு, என் மகளே, என் மகனே, ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்தியில். இன்றைய நாளில் இறையிறக்கத்தின் செய்தி என்ன? உன் குறைவுகளை எல்லாம் நான் அறிவேன். ஆமென். உன் குறைகளை எல்லாம் நான் அறிவேன். எனக்கு தெரியாதா?
உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா? விசுவாசத்தில் நிலைத்திரு, நம்பிக்கையோடு இரு. ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் உனக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொன்றும் அதுக்காகத்தான் நம்ம ஆண்டு சமத்தில் வரோம். சில பேர், எனக்கு இன்னைக்கு எந்த அற்புதம் நடக்காதா, எனக்கு இந்த காரியம் நடக்காதா, என் விண்ணப்பம் சரியாகாதா, எனக்கு அது நடக்காதா, இது நடக்காதா, அதுக்குத்தான் வந்து முட்டிகிட்டே இருக்கிறோம். தவிர ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எடுத்து சொல்ல, உம்முடைய வார்த்தையை பிறருக்கு அறிவிக்க, எனக்கு 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 இன்னைக்கெல்லாம் எனக்கு 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 தூயாவியானவர் உங்களிடம் வரும் பொழுது கடவுளின் வல்லமையை பெற்று தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல், தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன், அறிவு தெளிவோடு திருப்பாடல் பாடுவேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்நிலையில் நீ செய்ய வேண்டியது என்ன? சொற்கள் வழி ஆண்டவருக்கு நன்றி, செயல் வழி ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. சொற்கள் வழி செயல் வழி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்ற சிந்தனையோடு, உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய், துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் நீ இருப்பாய், அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பாய், அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய், நீ என்றும் அணைத்திருப்பாய், பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அடைத்தாய், பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய், அன்பிற்கு அடைக்கும் தாழொன்று இல்லை என்றுணர்ந்தேன், உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திடுவேன், அன்பினுக்கு அடைக்கும் தாழொன்று இல்லை என்றுணர்ந்தேன், உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. சங்கீதம் 59:16 சொல்லுகிறது, நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன், நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன், காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன், ஆர்ப்பரித்து பாடுவேன்,
ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலவுமாய் இருந்தீர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.